ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் எங்களோட டே 2 அவுட்ஃபிட். மார்னிங் எழுந்துட்டு குயிக்காக ரெடி ஆகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். பஃபெட் தான் ஆஸ் யூஷுவல். நமக்கு வெஜ் நான்வெஜ் போத் அவைலபிளாக இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் போனப்போவே ஆல்ரெடி எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு எடுத்து வச்சுருந்தாரு. சாலட் மாதிரி பப்பாயா, ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் இட்லி. மைல்டாக தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பிகாஸ் பிஃபோர் டே வந்து லைட்டாக ஃபீவரிஷாக இருந்துச்சு எனக்கும் என் டாட்டருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு வாக் மாதிரி போயிருந்தோம். வாக் போயிட்டு அங்கே வந்து பேக்ட்ராப் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ஹஸ்பண்ட் மீட்டிங்கில் இருந்தார். அப்படியே ஒரு பிக்காக மட்டும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அவரோட மீட்டிங்கை கண்டினியூ பண்ணியிருந்தார். இது எங்களுக்கு டே 2 இந்த ரெசார்ட். பட் ஆனால் செகண்ட் டே வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. கிளைமேட் வந்து அவ்வளோவா கூலாலாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ அங்கே எடுத்துட்டு மறுபடியும் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பாப்பா கீழே வந்ததுலேருந்தே பார்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நான் கேட்டுருந்தேன், இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லி. இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வழி இல்லை, அப்படி சுற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அங்கே போனப்போ ஒரு கேட் வந்துச்சு. அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறதால இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என் டாட்டர் அதே மாதிரி ஸ்லிப்பர் வந்து வேர் பண்ணலை. அவங்க ஜஸ்ட்டு வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரி கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து ரெடியாக இல்லை. ஷி வாண்ட்ஸ் டு வாக். அந்த பாத்தும் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து காலில் குத்துற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மல் ஸ்மூத்தான ரோட் மாதிரி தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரூம் கிட்ட வந்துட்டோம். இப்போ போய் அவங்க ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வாங்க, வில் கோ ஃபார் பார்க் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் சரின்னு நாங்கள் ரூம்க்கு வந்தோம். வந்துட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு பார்க்குக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய இருக்குது. பட் ஆனால் நாங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுலையே ஜஸ்ட்டு அவளை விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். பிகாஸ் அங்கே நிறைய ஃப்ராக்ஸ் இருந்துச்சு, இன்செக்ட்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் அது சுற்றியுமே வந்து நிறைய ட்ரீஸு, பிளான்ட்ஸு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரெயின் வேறு இருக்கிறதால அடிக்கடிக்கு இப்போது பார்த்தோன்னா இந்த வாட்டி நாங்கள் போனப்போ நிறைய ஃப்ராக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய இன்செக்ட்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. சரி, அதனால் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி என்ன இது இருந்துச்சோ அதில் மட்டும் விளையாட வச்சுட்டு போதும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, ஓகே மம்மி, இட்ஸ் எனாஃப், வில் கோ அப்படின்னு. இது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரூமில் இருந்துட்டு ஆஃப்டர்நூனாக வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் அவங்களுக்கு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற அந்த ஒர்க்லாம் இருந்துச்சு எங்களுக்கு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர், ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப்.